Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா கொரியன் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அந்த கொரியன் நூடுல்ஸ் வந்து 4 ஃப்ளேவர் இருக்குது. 4 ஃப்ளேவர் வந்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அந்த டேஸ்ட்டு பார்க்கறதுக்காக அம்மாவும் ஸ்வேதாவும் இருக்காங்க. சப்போஸ் என் பையனும் இருப்பாங்க. 3 பேரை எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொரியன் ராமன் ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃப்ளேவரு. இது கொரியனில் வந்து ஃப்ரை ஹாட், இதுவும் வந்து ஸ்பைசி தான் ஃப்ளேவர். அப்புறம் இது வந்து கொரியனில் வந்து பார்பிக்யூ சிக்கன் ஃப்ளேவர், மேகி கம்பெனி. அப்புறம் இது குன்னூரில் வந்து சூப்பி நூடுல், இது மேஸ்ட் மசாலா. இது வந்து வெஜ்ஜு. இது மேகி கம்பெனி தான். இப்போ இந்த 4 நூடுல்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எது செய்யலாம்? இதை செய்வோம். மேகி கம்பெனி நூடுல்ஸா? எக் நூடுல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக் இல்லை, இது பார்பிக்யூ சிக்கன். கொரியன் சிக்கன். பார்பிக்யூ சிக்கன் ஃப்ளேவர். ஓகே, இதை செஞ்சு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு? ஓகே, ஃபஸ்ட்டு செஞ்சுருவோமா? இதுல 2 பாக்கெட் இருக்குடி. 2 பாக்கெட் இருக்கா? ஆயில் அது வந்து லாஸ்ட்ல ஊத்திக்கணும். ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. இப்போ அது இது மசாலாவா? மசாலா பவுடர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாஸ்ட்ல போடணுமா? நல்லா வேடிக்கை பார்க்குறத பார். இப்போ மட்டும் கலராக இருக்கு. தண்ணி நிறைய வச்சிருக்க போலமா நான்? இல்லையா? சரி, வேகணும்ல. எடுத்துட்டா கொஞ்சம் தண்ணி. வேணாம், மசாலா போடாச்சு இல்லை, அது போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும்ல, சப்புன்னு ஆயிடும். மேக்ஸ் பாருங்க, மேக்ஸ் காமெடி. மேக்ஸ், நீ ஏன் மேகி சாப்பிட்றியா? மேகி சாப்பிட்றீங்களா நீங்களும்? இன்னைக்கு நல்லா ரெட்டிஷாக இருக்கு. காரமாக இருக்குமோ இல்லை? தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி வேற ஜாஸ்தியாக வச்சு விட்டு. அதுதான் நானும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே எடுத்துருக்கலாம். தனி கிண்ணத்துல கொஞ்சமா போட்டு எடுத்துட்டு வந்துரு. அப்படியெல்லாம் முடியாது. பாருங்க, நம்ம வந்து ஆயிலை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த ஆயில். இப்போ நல்லா கீபேடு எந்திரிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு அதில் தான் விளையாடிட்டு இருக்காரு ஃபுல்லாக. இப்போ வந்து இதை பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்த ஃப்ளேவர் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே இந்த ஃப்ளேவரை பார்ப்போம். என்ன ஃப்ளேவர் வந்து? காமிச்சு ஹாட் அண்ட் ஸ்பைசி. ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃப்ளேவர் இது. இதுவும் வந்து இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். அங்க காமிச்சிரு, வீடியோல காமிச்சு கொஞ்சம் இருந்தா போதும். கனகனமா இருக்கு. இல்ல எடுத்துட்டு இரு, நான் வரேன். வாங்க வாங்க. இப்போ இதையும் போட்டாச்சு. இதுலயும் வந்து 2 பாக்கெட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இது 2 இருக்கு. இப்போ ஒன்று பிரித்து ஃபஸ்ட்டு கொட்டுவோம். காட்டாக இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்குது ஸ்மெல். இது வந்து
அந்த என்ன சொல்கிறது, சீஸ் பவுடர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இது. இது பார்க்க நல்லாயிருக்கு, பேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. அடுத்தது வெஜிடேபிள் போடுறது என்ன கொடுத்துருக்கான்னு தெரியல. இந்த பேக்கெட்டில் ஏதோ மசாலாலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மசாலா இங்கே பாருங்கள், ஏதோ மசாலாலாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு தெரியுது என்னென்னவோ கொடுத்துருக்காங்க. இதையும் இது கூடயே போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயும் அந்த ஃப்ளேவரை வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வருவோம். பாருங்க, இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? எண்ணெய் ஊத்துனனால ஆ எண்ணெய் ஊத்துனனால ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டா குழகுழன்னு இருக்க மாதிரி இருக்கு. அதான் நீ தான் லாஸ்ட்ல ஊத்துன்ட்ட. இந்த நூடுலே அப்படிதான் இருக்கும் அவங்கள. ஆனா நல்லா இருக்கா டேஸ்ட்டு? ஓகே தான். மா நீ சாப்பிட்டு பாருமா. கொஞ்சம் காரம் தான். கொஞ்சோண்டு பவுல் எடுத்துனட்டா, கொஞ்சோண்டு போட சொல்லிட்டா. டேஸ்ட் பாரு. பவுல் எடுத்துட்டு வாமா. அதே இருங்க, அம்மாவும் பார்த்து சொல்லிட்டோம். இப்போ அம்மாவும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ அப்படிங்களா? சரி சரிங்க. இல்ல உஷாந்தும் டேஸ்ட் பார்க்கட்டும், அப்படியே கொடுக்குறேன். நீ மொத்தத்தையும் இதுல சாப்பிட்டீனா எல்லாத்துலயும் ஃப்ளேவர் சாப்பிட மாட்டே பாப்பா. தெரியும். போதும், மீதி அதுல இருந்தா கூட கொடு. ஓகே குடு. நீங்க சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆனா இப்பதான் நல்லா இருக்கு. ஓகேவா தான் இருக்கு. அவ்வளவா இல்ல. தொண்டை எரியுது. வீடியோல சொல்லுவீங்களா? ஒரே நிமிஷம். எப்படி இருக்கு? அங்கேயே மைக்க வச்சிருக்கேன், அவங்க கிட்ட மாட்டியிருக்கேன். சொல்லு. பிடிக்கல? பார்த்து சொல்லு. கேட்கறாங்க, அவளையே பார்த்துட்டு இருக்கேன். இது அவ்வளோ டேஸ்ட் இல்லைம்மா. இது ஒரு மாதிரி இருக்குமா, குழக்குழன்னு இந்த குழப்பா ஒரு இந்த காஞ்ச மிளகாய் ஒரு வாசனை ஒரு மாதிரி வருது. அந்த இந்த நூடுல்ஸ் மாதிரி இல்லை. இது சில பேருக்கு பிடிக்கும். என்ன ஸ்பைசியா இருக்கு. ஓகேவா? காரமா சாப்பிட்றவங்க ஓகே, நார்மலா சாப்பிட்றவங்க செட் ஆகுது. ஸ்பைசி அதிகமா இருக்கு. ஸ்பைசி இல்ல, ஆனா ஒரு மாதிரி குழக்குழன்னு இருக்கு நூடுல். அடுத்தது பார்ப்போம். இதை எடுத்து இந்த பவுல்ல மாத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது குக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம சூப்பி நூடுல்ஸ் வந்து இப்போ போட்டுக்கலாம். அடுத்தது இது 3வது ஃப்ளேவர் ஃப்ரெண்ட். இதில் ஒரே ஒன்று கொடுத்துருக்காங்க, பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதையும் எல்லாமே இறுக்கமாக இருக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து செஞ்சது வந்து பிடிக்கலையா யாருக்குமே. இது
சீக்காத்தூள் ஸ்மெல்லு இருக்கு. சூப்பி நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது குக் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இந்த ஃப்ளேவரை எப்படி இருப்பாங்க. இது வந்து நார்மலாக தான் இருக்குது. சரி, ஓகே, சாப்பிட்டு பாருங்க. இது நார்மலாக தான் இருக்கு. இதில் வந்து அடுத்தது வந்து கொதிக்க போகுது. ஓகே, இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் என்ன இது வந்து கலர் வந்து நார்மலாக தான் இருக்குது இல்லை? கேரட் போட்டிருக்காங்க. அதுதான். அப்புறம் அதில் வேற ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னன்னே தெரியல. பாரு, சிக்கன் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். சாப்பிட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சுடுதே, ரொம்ப சூடா இருக்கு. கொஞ்சம் நேரம் ஆகும் போலே. நீ கொஞ்சமா எடுக்கணும், அதுக்குன்னு ஓவரா அல்றா எப்படி சாப்பிட கொஞ்சம் முடியும்? அவ்வளவுதான் வருது. அவ்வளவும் கொஞ்சமா எடுத்தாலும் அவ்வளவுதான் வருது. அதான் உடைச்சி போடுறேன்னு அப்படியே முழுசா போட சொல்ற. இது அந்த ஸ்பைசி நூடுல அது பார்க்க வெள்ளையா இருக்கு. எப்படி இருக்கு? கொஞ்சம் புளிப்பா இருக்கு. சுத்தமா ஸ்பைஸே இல்ல. லைட்டா ஸ்வீட்டா இருக்கு, புளிப்பா இருக்கு. வரேன். அவங்க எவ்வளோ பிசத்தை எப்படி சாப்பிடுவாங்க? அது அவ்வளவுதான் வரும். அதுதான் கப்பு கொடுத்தேன். எங்கம்மா கப் எடுத்துட்டோமா? Oh my god. அது கையில எடுத்து போடுறேன். ஸ்பூன் எதுக்கு? ஐயோ. சரி, ஓகே. நல்லா இருக்கா? என்ன அந்த நூடுலுக்கு இது பரவாயில்ல. பரவாயில்ல. புளிப்பா எங்க யாரை பார்த்து பேசுற நீ? கேமரா பார்த்து பேசணும். புரியலம்மா. நம்ம அந்த நூடுல்ஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கு. அந்த இது வரல. சரி, ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செஞ்சதுக்கு இது பெட்டரா இல்ல அது பெட்டரா? இது பெட்டர். இது பெட்டரா? கொஞ்சம் அது கலர் தான் இதுவா இருக்கு. ஆமா, டேஸ்ட் ஒருவேளை அவர் பயப்படுறாரு. சரி, ஓகே, விடுங்க. சரி, ஓகே, அடுத்த ஃப்ளேவர் பார்ப்போம். இப்போ 3வது ஃப்ளேவராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதையே நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இதாச்சும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போது 4வதுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிட்ட பிறகு நம்ம 4வது ஃப்ளேவரை சேர்த்துப்போம். பாருங்க, 3வது ஃப்ளேவர். ஓகே, இதை எடுத்துகிட்டு போய் நம்ம சீஃப் கெஸ்ட் கிட்டன்றீங்க, அப்புறம் சாப்பிட்றீங்க. சொல்லு. இது ஓகேவா? இது ஆனால் எனக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிச்சு இது என்னவோ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு தான் நல்லா இருக்கா? ஓகே, நீ சொல்லு. ஓகேவா டேஸ்ட்டு? வாய் தந்து சொன்னாதான் தெரியும். மண்டே ஆட்டினீங்கன்னா பரவாயில்ல, பரவாயில்லையா இருக்கு. சாப்பிடலாம். இது வந்து நம்ம இந்தியன் ஃப்ளேவர் டச் கொடுக்குது.
அது ரெண்டாவது ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கல, ஓ அதனால இது ஓகே. ஓகே. கொஞ்சம் நல்லா திக்கா இருக்கு கிரேவியா, ம் அதனால நல்லா இருக்கு. நம்ம இது சாப்பிட்ற மாதிரி இருக்கு, பரவாயில்ல. சரி ஓகே. சரி ஓகே. இப்போ வந்து ஃபைனல் ஃப்ளேவர் இருக்குது, அது போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கொரியன் போய் வந்து குத்துட்டு ஃப்ரை வா, தண்ணிலாம் ஹாட். ட்ரை ஆகிறதுக்குள்ள. இது வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், இது டேஸ்ட்டும். இதில் 2 பாக்கெட் இருக்குது, ரவுண்டாக இருக்குது, அதனால் நான் இதை உடச்சி போட்டுக்கிறேன். இது வந்து பவுடராக இருக்குது ஒன்று, இது ஒன்று. இதில் வந்து ஏதோ மசாலா வெஜிடபிள் மாதிரி இருக்குது. ஓகே, இதையும் பார்த்துக்கலாம். ஏதோ மசாலா, என்ன மசாலா தெரியல. காயெல்லாம் வதக்கிட்டு சாப்பாடை போட்டால் இந்த க்ரீனில் என்ன இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதுங்களா? இதையும் இது கூட போட்டுப்போம். லாஸ்ட் ஃபைனல். இப்போ இதுவும் எப்படி இருக்குது நம்ம கெஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு ஃபைனல் ஃப்ளேவர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து எல்லாரும் சாப்பிட்ணுன்னு நான் இதை சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா, அடிக்கடி சேர்த்துக்காதீங்க, அடிக்கடி சாப்பிடாதீங்க. ஓகே, என்றைக்குனா வாங்கி சாப்பிட்லாம். இதுக்கே எங்கள் வீட்டில் திட்டுறாரு, இதெல்லாம் செய்யாத சாப்பிடாதன்னு சொல்லி. ஒரு எமர்ஜென்சி சாப்பிட்லாம். கட் பண்ணுறாங்க. நான் வந்து ஃப்ளேவர்லாம் எப்படி இருக்கும், அதாவது நம்ம ஊர் நூடுல்ஸ்க்கும் கொரியன் நூடுல்ஸ்க்கும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு. ஆனால் லாஸ்ட்டு சூப்பி நூடுல்ஸ் மட்டும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் கொடுக்க மாட்டேறா, அவளே சாப்பிட்டுட்ருக்கா. ஓகே, ஃபைனலாக இதையும் சாப்பிட்டுட்டு மொத்தம் எல்லா 4 ஃப்ளேவர்லேயும் எது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்றதையும் கேட்டு ஸ்வேதா கிட்ட கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஃப்ளேவரை நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இதையும் ஆஃப் பண்ணி எடுத்துப்போம். பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குன்னு. ஃபைனல் டேஸ்ட். ஐயோ, எடுத்துட்டு வந்தோடனே கப்பத்துக்கு நோடிடுறாங்க. எல்லாரோட அம்மா ஆர்வமாக இருக்காங்க. இது வெஜிடபிள்லாம் போட்டிருக்கு. நல்லா பிடிக்க மாட்டுது. எப்படி இருக்கு? பக்காவா? நல்லா இருக்கா? அதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் போட்டு இருந்துச்சு. ஓகே, உனக்கு ஓகே, இவளுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். சவு சவு சவுன்னு இருக்கு. அப்படியா? இன்னும் இந்த நூடுல்ஸ் அப்படிதான் போல. டேஸ்ட்டு அப்படி ஒன்றும் பெருசா சொல்ற மாதிரி இல்லை, பிடிக்கல. சரி ஓகே ஓகே. இப்போ 4 ஃப்ளேவரில் உனக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு அதை சொல்லு. குன்னூர் நூடுல்ஸ் தான், சூப்பி நூடுல் தான். சூப்பி நூடுல்ஸ் மூணாவது. ஓகே, உனக்கு 4ல் எது பிடிச்சிருக்கு? எனக்கு அதான் இது நல்ல வாசனையா இருக்கு. அப்படி ஒன்றும் தூக்கி போடுற மாதிரி இல்லை, சாப்பிட்டேன். ஓகே, சூப்பி நூடுல்ஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டுன்றீங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு. ஓகே, அடுத்தது தான் இது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ 4 ஃப்ளேவரில் வந்து எல்லாருக்கும் வந்து தேர்டு வந்து சூப்பி நூடுல்ஸ் செஞ்சோம் பார்த்தீங்களா, அது மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். 4வது ஃப்ளேவரும் ஓகே பரவாயில்ல சாப்பிட்லான்றாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 2 செஞ்ச பாருங்க, அது வந்து இருக்கிறதுலே ஒஸ்ட்டுன்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் எந்த ஃப்ளேவர் பிடிக்கும் நீங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 4 ஃப்ளேவரில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து இதை வந்து மீஷோவில் இந்த 4 ஃப்ளேவரும் வந்து பிக் பாஸ்கெட்டில் வந்து ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஷாப்பில் கிடைச்சா ஓகே நீங்கள் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா பிக் பாஸ்கெட்டில் நீங்களும் ஆர்டர் போட்டு வாங்கி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.